அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அன்பான சத்தியவசனம் நேயர்களே, இதை கேட்க விரும்பி வந்து நிற்கிற நண்பர்களே, சத்தியவசன பங்காளர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். வேதம் ஆண்டவர் நமக்கு கையிலே கொடுத்திருப்பது ஒரு பெரிய பொக்கிஷம். அது அந்த வேதம் நம்மை தினந்தோறும் செதுக்குகிறது, தினந்தோறும் நம்மை அழகாக்குகிறது, தினந்தோறும் இயேசுவை போல் மாறுவதற்கு நம்மை வழி நடத்துகிறது. இந்த வேதத்தை நாம் பல விதங்களில் படிக்கிறோம். ஒவ்வொரு அதிகாரமாக படிக்கிறோம். தியான புத்தகங்களை பயன்படுத்தி படிக்கிறோம். ஆனால் எப்படி நாம் அதை படித்தாலும் ரெண்டு காரியங்களை நாம் மனதிலே இருத்தி படிக்கும்போது அது மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். ஒன்று, ஆண்டவர் எப்படிப்பட்டவர். ரெண்டாவது, நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன். இந்த ரெண்டுக்குள்ள ஒரு லிங்க் ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் தன்னுடைய சாயலிலே நம் ஒவ்வொருவரையும் படைக்கிறார். ஆனால் அந்த சாயலை ஏதேன் தோட்டத்திலே இழந்து போனோம். நம்முடைய முற்பிதாக்கள் ஆதாமும் ஏவாளும் அவர்கள் அதை இழந்து போனார்கள். தொடர்ந்து மனித சந்ததி அந்த சாயலை இழந்தே காணப்படுகிறது. அந்த சாயலை உருவாக்கும்பதற்குபடியாகத்தான் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகிற்கு அவர் அனுப்புகிறார். இயேசு கிறிஸ்து வேத வசனங்களின் மூலமாக நம்மை தினமும் மாற்ற விரும்புகிறார். வேதத்திலே யோனா பகுதியிலே முதல் 3 அதிகாரங்களில் நாம் என்ன வாசிக்கலாம் என்றால், யோனாவுடைய கீழ்ப்படியாமை, திரும்ப கீழ்ப்படிதலுக்கு வந்தது, திரும்ப மீண்டும் கடவுள் அவனை பயன்படுத்தியது. இதை வாசித்து நாம் அறிந்து கொள்கிறோம். ஆனால் 4வது அதிகாரத்திலே இன்னொரு முக்கியமான செய்தி அங்கே அடங்கி இருக்கிறது. இந்த 4ஆம் அதிகாரத்தின் செய்தியை நாம் இந்த நாளிலே கேட்கலாம். இந்த 4ஆம் அதிகாரம் மிக முக்கியமான ஒரு செய்தியை நமக்கு சொல்லுகிறது. பொதுவாக வேதத்தை வாசிக்கும்போது சில பகுதிகளை ஆர்வத்தோடு வாசிப்போம், சில பகுதிகளை ஏனோ தானோ என்று வாசிப்போம். ஆனால் எந்த பகுதியை வாசித்தாலும் கர்த்தர் நம்மோடு பேச ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் அதற்கு தடையாக இருக்கிறது எது தெரியுமா? நாமே என்ன செய்கிறோம்னு சொன்னால், வேத வசனம் முழுமையாய் நமக்குள் வராதபடிக்கு நாமே தடையை ஏற்படுத்துகிறோம். கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று வேதத்தில் சொல்லி கொடுத்து கொண்டே போகிறார் ஒவ்வொரு வசனங்களிலும். ஆனால் நாம் கற்றுக்கொண்ட அளவுக்கே கடவுளை ஒரு லிமிட்டுக்குள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணுறோம். இன்னும் நல்லா சொல்ல போனால், நம்ம டிசைனுக்குள்ளே கடவுளை கொண்டு வர நம்ம ட்ரை பண்ணுறோம். இங்கே யோனா அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய முற்படுகிறார். இந்த 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது ஒரு முக்கியமான தகவலை பார்க்கிறோம். நினிவே மக்கள் மனம் திரும்பினார்கள், செய்தி சொல்லப்பட்ட போது ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் யோனாவுக்கு இது மிகவும் விசனமாய் இருந்தது. வேத பகுதிகள், நான் ஏற்கனவே சொன்னேன், சில பகுதிகளை ரொம்ப குயிக்காக ஏற்றுக்கொள்வோம், வெகு வேகமாக. சில பகுதிகளை நாம் படிக்கும்போது நம்மை அதிகமாக அது எச்சரிக்குமானால், சில பாவத்தை சுட்டி காண்பித்து இது பாவம், இதை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லுமானால், அந்த மாதிரி பகுதிகளெல்லாம் கூடிய மட்டும் ஸ்கிப் பண்ணத்தான் பார்ப்போம். கடவுள் எப்படிப்பட்டவர், சில காரியங்களை பார்க்கும்போது உற்சாகமாக படிப்போம். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அதிசயங்கள் செய்கிறவர், அதெல்லாம் வாசிக்கும்போது மிக உற்சாகமாக படிப்போம். ஆனால் நம்மை கண்டிக்கிறவர், நம்மை திருத்துகிறவர்,
நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கிறவர். இப்படிப்பட்ட பகுதிகள்லாம் வரும்போது கொஞ்சம் என்ன செய்வோம், அது நமக்கு ரொம்ப ஏற்புடையதாக இருக்காது. இங்கே யோனா மனம் திரும்பினதற்காக சந்தோஷப்பட வேண்டிய ஒரு தேவ மனிதன், அவருக்கு ஒரு துக்கம் வருது. ஒரு வார்த்தை அங்கே முதல் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கடும் கோபம் வருகிறது. உடனே விண்ணப்பம் பண்ணுகிறார், கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீஷுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். இப்போதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் சாகிறது நலமாயிருக்கும். நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கணும், நம்ம நினைக்கிறதெல்லாம் கடவுள் செய்யணும், நம்ம நினைக்கிறபடி கடவுள் செய்யணும். இந்த உணர்வு ஒரு ஆதிக்க உணர்வு. கடவுள் தான் பேராற்றல் உள்ளவர், கடவுளுக்கு தான் நாம் அடங்கி நடக்கணும், கடவுள் தான் நம்மளை டிசைன் பண்ணணும், கடவுள் தான் நம்மில் என்னென்ன மாற்றங்கள் செய்யணும்னு சொல்லி அந்த மாற்றங்களை செய்யணும். ஆனால் அநேக நேரங்களிலே இந்த யோனாவுக்கு இருந்ததை போல, எனக்கு கடவுளை பற்றி இதெல்லாம் தெரியும், நீங்கள் இப்படிப்பட்டவர், இரக்கமுள்ளவர், மன்னிக்கிறவர் சொல்லிட்டு, அதனால தான் நான் சொன்னேன், நான் தர்ஷீஷுக்கு போனதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா நீங்கள் மன்னிச்சிருவீங்க, ஏற்றுக்கொள்வீங்க. அப்படியானால் அந்த யோனாவுக்கு அடி ஆழத்தில் என்ன இருந்தது என்றால், நினிவேயினுடைய அந்த பட்டணத்து மக்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு சத்துருக்கள், வேற்று நாட்டவர்கள். அவங்க மனம் திரும்பிடக்கூடாது, அவங்க கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா, சிலரை பார்த்து இவங்களாம் வந்துட்டா நல்லா இருக்கும், மனம் திரும்பிட்டா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். சிலரை பார்த்து என்ன நினைக்கிறோன்னா, இவங்கெல்லாம் மனம் திரும்புறது கஷ்டம், இவங்கெல்லாம் வரமாட்டாங்க, இவங்கெல்லாம் வரக்கூடாது, அப்படி டிசைன் பண்ணுறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் எல்லாரையுமே மனம் திரும்ப அழைக்கிறார். அனைவருமே வரணும், எல்லாருமே மனம் திரும்பணும். அதுக்காகத்தான் ஆண்டவர் தேவனுடைய மனிதர்களை உருவாக்குகிறார். முதல் 2 குறிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். முதல் குறிப்பு, ஆண்டவர் என்ன சொன்னாலும் செய்வேன் என்று தீர்மானிக்கிற மனிதனே தேவனுக்கு ரொம்ப விருப்பமான மனிதன். தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. நீங்கள் ஆதியாகமம் 12வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை எடுத்து வாசித்து பார்ப்பீங்கன்னா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ. ஆண்டவர் ரொம்ப மேப்பெல்லாம் கொடுக்கல, இந்த தேசம் எந்த வழியாக போகணும் கொடுக்கல. எல்லாம் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அப்படியே நம்பி அவர் கிளம்பி வர்றாரு. பாருங்கள் என்ன வகையான ஒரு கீழ்ப்படிதல். ஆண்டவர் நான் என்ன சொன்னாலும் கேட்பேன், எங்கே போக சொன்னாலும் போவேன், யாரை சந்திக்க சொன்னாலும் சந்திப்பேன். ஆனால் இந்த யோனாவிடம் அப்படிப்பட்ட ஒரு 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 ஃப்ரீ ஒபீடியன்ஸ் இல்லை. எல்லாத்துக்கும் நான் ஒபே பண்ணுவேன்ற மாதிரி இல்லை. அவர் எப்படி வச்சிருக்கிறாருன்னா, அவர் ஒரு டிசைன் உள்ள வச்சிருக்கிறாரு. நினிவே மக்களா வேண்டாம், வேறு ஒரு மக்களா நான் போவேன், இந்த இடமா நான் போவேன், இந்த இடத்துக்கு போக சொன்னால் போக மாட்டேன். ஆண்டவர் நம்ம என்ன எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், ஒரு தேவனுடைய மனிதன் எந்த ஒரு நிபந்தனையும் விதிக்காமல் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். இது ஆண்டவர் தேவனுடைய மனிதனிடம் எதிர்பார்ப்பது. ஆனால் இங்கே இந்த யோனா என்ன செய்கிறாருன்னு சொன்னால், மனஸ்தாபப்படுகிறார், கோபப்படுறாரு. நான் இதனால தான் இப்படிலாம் செய்வீங்கன்னு சொன்னேன், நான் இதுதான் வேற இடத்துக்கு போனேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் பழைய ஏற்பாட்டில் இதை வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் நீங்கள் மத்தேயு 16வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, பேதுரு ஆண்டவரோடு உரையாடி கொண்டிருப்பார். ஆண்டவர் சொல்லுவார், நான் மரிக்கணும், சிலுவைக்கு போகணும், மீண்டும் உயிர் தெழுதணும், கடவுள் ரட்சிப்புக்கான திட்டத்தை வைத்திருக்கிறார் அப்படின்னு மீன் பண்ணி தனக்கு நடக்க போகிற காரியத்தை சொல்லுவார். ஆனால் பேதுரு என்ன செய்வார் தெரியுமா? அவரை கூப்பிட்டு போய் இப்படி சொல்லாதீங்க, கடிந்து கொள்ள தொடங்குவார், கடவுளையே கடிந்து கொள்ள தொடங்குவார். இப்படி உமக்கு நேரிடாது, இதெல்லாம் நடக்காது. ஸோ பேதுரு என்ன டிசைன் பண்ணுறாரு, அவர் இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்து கொண்டே போக வேண்டும், சிலுவைக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை, அது அவருடைய டிசைன். அதுபோல் இங்கே
யோனா என்ன செய்கிறாருன்னா டிசைன் பண்ணுறாரு கடவுளை. அவர் இந்த மக்களை தான் சந்திக்கணும், இந்த மக்களை சந்திக்கக்கூடாது, இந்த மக்கள் தான் மனம் திரும்பணும், இந்த மக்கள் வேண்டாம். ஆண்டவர் உலகத்தில் உள்ள எல்லாரையும் நேசிக்கிறார். ஆண்டவர் ஒவ்வொருத்தருமே அவர்கிட்ட வரணும்னு விரும்புகிறாரு. இன்னைக்கு தேவ மனிதர்கள் அதற்காக நாம் எழுமி நிற்போம் என்று சொன்னால், அந்த ஆபிரகாமை போல மூவ் பண்ணி எல்லாருமே ஆண்டவர் காண்பிக்கிற தேசம், ஆண்டவர் காண்பிக்கிற ஊழியம், ஆண்டவர் செய்ய சொல்வது இதுதான் அப்படின்னு சொல்லி எல்லாம் மூவ் பண்ணி செய்ய ஆரம்பித்தோன்னு சொன்னால், நிச்சயமாகவே இந்த உலகம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்குள் நடத்தப்படும். ஆனால் நமக்கு என்ன இருக்குன்னா, பேரிட்டி இருக்குது. என்ன நினைக்கிறோம்? கடவுள் இப்படி தான் செய்யணும், கடவுள் இப்படிப்பட்டவர், இந்த மக்களுக்கு இப்படி செய்யணும், இந்த மக்களுக்கு இப்படி செய்யக்கூடாது. நம்ம கடவுளுக்கு கட்டளையிடுவதற்கு நாம் யார்? அவர் தான் நமக்கு கட்டளையிடணும். இன்னைக்கு அநேக நேரங்களிலே கடவுளுடைய சந்நிதியிலே நிற்கும்போது, நீங்கள் பிரசங்கி 5வது அதிகாரத்தை வாசித்து பார்ப்பீங்கன்னா, நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் வானத்தில் இருக்கிறார், நம்ம பூமியில் இருக்கிறோம். 2வது குறிப்பு நான் சொல்ல விரும்புவது, ஆண்டவருடைய உணர்வை புரிந்து கொண்ட தேவ மனிதர்களை ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் ஒரு ஒரு காரியத்தை மனசில் நினைக்கிறாரு, அவருடைய உணர்வு ஒன்றை நினைக்கிறது, அதை நமக்கு எப்படியாவது கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா, யோனாவை அப்படியே ஆண்டவர் விட்டுறல. அந்த மக்கள் மனம் திரும்பினது இவருக்கு ரொம்ப ஏற்புடையதாக இல்லை, அப்படியே விட்டுறல. என்ன செய்கிறாருன்னா, அவருக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு ஆமணக்கு செடியை அங்கே வளர வச்சு, அந்த ஆமணக்கு செடியிலிருந்து ஒரு நிழலை கட்டளையிட்டு, இப்போ யோனாவை பார்க்குறாரு. அந்த யோனா அந்த ஆமணக்கு செடியின் நிழலிலே சந்தோஷப்பட்டான் என்று எழுதியிருக்கிறது. அந்த சந்தோஷத்தை வர விடுறாரு. சரி வா. அடுத்து என்ன செய்கிறாரு? அந்த ஆமணக்கு செடியை ஒரே நிமிஷத்தில் அவர் அழித்து போடுகிறார். இப்போ அவருக்கு ரொம்ப கோபம் வருது யோனாவுக்கு. தலையில் வந்து வெயில் படுது. இப்போ திரும்பி சொல்கிறாரு, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் சாகிறது நலமாக இருக்கும். 4வது அதிகாரம் யோனா 8வது வசனத்தில். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இந்த யோனா கடவுளுடைய மனுஷனாக்கிய நீ இந்த ஒரு செடி, உனக்கு நிழல் தருகிற செடி அழித்து போடப்பட்டதுனால வேதனைப்படுற, வருத்தப்படுறியே. நான் செடிக்காகவே நீ பரிதாபப்படுற, நான் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருத்தர் மேலும் அன்பும் பரிதாபமும் நான் ஏன் படக்கூடாது? இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே மனம் திரும்பணும், எல்லாருமே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கடவுள் நினைக்கிற அந்த நினைவை நாம் எத்தனை பேர் வந்து ஆதரிக்கிறோம், அந்த உணர்வை புரிந்து கொள்கிறோம், அந்த உணர்வின்படி செயலாற்றுகிறோம்? அநேக நேரங்களில் அது நமக்கு என்னவா இருக்குதுன்னு சொன்னால் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு சர்க்கிள் வரைகிறோம், கடவுள் இந்த சர்க்கிள்குள்ளே இருக்கணும், கடவுள் இப்படிப்பட்டவராக இருக்கணும். வேதத்தில் முழுசாக சொல்லப்பட்டிருக்குது, அவருடைய தன்மைகள் ஏராளம். நம்ம படிக்கிறது கொஞ்சம், வெளிப்படுத்தப்பட்டது கொஞ்சம். கடவுளுடைய தன்மைகளை புரிந்து கொள்ளணும்னு சொன்னால் நமக்கு தரப்பட்டிருக்கிற ஞானம் காணாது. அந்த அளவுக்கு அவருடைய தன்மைகளில் சிறந்தவர் அவர். ஞானத்திலும் சரி, வல்லமையிலும் சரி, செயல்படுவதிலும் சரி, எல்லாவற்றிலும் அவர் சிறந்தவர். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு தெரிந்த பகுதிகளுக்குள்ளாகவே நாம் அவரை பார்த்து, நமக்கு தெரிந்த பகுதிகளுக்குள்ளாகவே கடவுளை அடக்கிவிட நினைக்கிறோம், அல்லது அதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ண நினைக்கிறோம். என்றைக்குமே கடவுள் ஒன்றை மாற்றி செய்ய நம்மை சொல்வாரானால் செய்ய ஆயத்தமாக இருக்கிறோமா? எனக்கு அடிக்கடி நினைவுக்கு இருக்கிற ஒரு மனிதர் வேதாகமத்திலே, நோவா. மழையே இல்லாத காலம், வெள்ளம்னா என்னன்னு தெரியாத காலம். ஆண்டவர் அவரை பார்த்து சொல்கிறாரு, நான் சொல்கிற மாதிரி இந்த மரத்தை எடுத்து இந்த மாதிரி ஒரு அமைப்பில் ஒரு பேழையை செய் அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிற மேட்ரு ஏன் புரியல, ஆனால் சொல்கிறார். இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான பகுதி. சில நேரங்களில் ஏன் செய்கிறேன் என்பதை ஆண்டவர் பிறகு சொல்வார், முதல்ல சொல்ல மாட்டார். இங்கே இந்த மனிதர் என்ன செய்கிறார் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஏன் இதை செய்கிறீங்கன்னு அவர் கேட்கவே இல்லை. ஆண்டவர் சொன்ன அளவின்படி சொன்ன எல்லாவற்றையும் செய்கிறார். அந்த மக்கள் கேலி பண்ணுறாங்க. ஏன்னா மழையே இல்லாத இடத்துல, வெள்ளமே என்ன, வெள்ளம்னா என்னன்னு தெரியாத இடத்துல அவர் அதை செய்கிற போது மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க? அவரை கேலியாக தான் பார்க்குறாங்க. ஆனால்
நோவா இவங்க கேலி பேச்சு, இவங்க ஏளனமாக பார்க்குறாங்கங்கிறது எதையுமே கவனத்தில் சொல்லலை. என் தேவன் செய்ய சொல்லிட்டாரு, என் தேவன் எனக்கு என்ன செய்ய சொன்னாலும் நான் செய்வேன். அந்த ஒரு கமிட்மெண்ட் அந்த அர்ப்பணிப்பு சிறந்த அர்ப்பணிப்பு. இன்றைக்கு அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு குறைவதனாலே நாம் அநேக நேரங்களில் இந்த யோனாவை போலவே கடவுள் மேலே நமக்கு கோபம் வந்துடுது. இதையே ஆண்டவர் செய்யலை, இதையே ஆண்டவர் இப்படி செய்யலை, இப்படி நாம் அநேக நேரங்களில் நினைக்கிறோம். இந்த அருமையான செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராகிலும் தங்களுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களிலே பல கேள்விகளை கேட்டு, ஆண்டவர் ஏன் எனக்கு இப்படி செய்தார், ஏன் எனக்கு இது நடந்தது, இப்படிப்பட்ட கேள்விகளில் அதிகமாக கவனத்தை செலுத்தும் சூழ்நிலையிலே ஒன்றை சிந்தித்து பார்க்கலாம். அது நல்லது. என்ன சிந்தனை தெரியுமா? ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறாரு. என்னையும் உங்களையும் நேசிக்கிறது போல எல்லாரையும் அவர் நேசிக்கிறாரு. ஆண்டவர் நேசிக்கிற அந்த அன்பு மிக பெரிய அன்பு. அது வித்தியாசம் இல்லாத அன்பு, எல்லாரையும் நேசிக்கிற அன்பு. இந்த அன்பு ஆண்டவர் எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அந்த யோனா புத்தகத்தினுடைய கடைசி வார்த்தை இப்படி முடிகிறது. எப்படி? வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ. இந்த செய்தியினுடைய இந்த சாராம்சம், கடவுள் யாரை பார்த்து பரிதாபம் கொள்கிறாரோ அவர்களை பார்த்து எனக்கும் ஒரு பரிதாபம் வர வேண்டும். கடவுள் யாருக்கு ஒரு உதவியை செய்ய சொல்லுகிறாரோ அவர்களுக்கு அந்த உதவியை நான் செய்கிறவனாக மாற வேண்டும். கடவுள் சொல்லுகிறதை கவனிப்பதும் அதற்கு கீழ்ப்படிவதும் மாத்திரமே என்னுடைய கடமை என்று நினைக்கணும். அநேக நேரங்களில் கடவுளை நாம் போய் பார்த்து இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இப்படி செய்யாதீங்க, அப்படி செய்யாதீங்க, இந்த உணர்வு கடவுளை பொறுத்தளவில் நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், இந்த யோனாவை போல ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே வைக்க விரும்புகிறோம். கடவுள் எப்படிப்பட்டவர்? ரொம்ப ப்ராட் மைண்ட் உள்ளவர். அவர் இந்த உலகத்தில் எல்லாரும் அவருக்கு வேணும், உலகத்தில் எல்லாரையும் அவர் நேசிக்கிறாரு, எல்லாருக்கும் அவருடைய அன்பு வேணும், எல்லாருக்கும் அவருடைய அன்பு போகணும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போமா? நான் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்போது எந்த வித்தியாசமும் பார்க்காம எல்லாரும் ஆண்டவர்கிட்ட வரணும், எல்லாரும் ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்ளணும், எல்லாருக்கும் அவருடைய அன்பு தேவை. அதுக்கு என்னை ஆண்டவர் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை நான் செய்யணும். ஆபிரகாம் செஞ்சார், நோவா செஞ்சார். வேதத்தில் காணப்படுகிற தேவனுடைய மனிதர்கள் எல்லாம் கடவுளுடைய உணர்வை புரிந்து கொண்டார்கள். ஆனால் யோனாவுக்கு இந்த ஆமணக்கு செடியை காமிச்சும் கூட அவர் கடைசியில் என்ன ஆனார்னு நாங்கள் சொல்லப்படலை வேதத்தில். ஆனால் ஆண்டவர் அவருக்கு காண்பித்து கொடுத்ததோடு அந்த பகுதி முடிவடைகிறது. இந்த நாளிலே இந்த யோனாவை போல ஏதாவது ஒரு காரியத்தில் நம்ம கோவப்பட்டிருப்போம்னு சொன்னால் ஆண்டவர் மேலே, ஆண்டவர் ஏன் இப்படி செய்தார் என்று கோவப்பட்டிருப்போம்னு சொன்னால், இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவோம். ஆண்டவரே, நான் உண்மை அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு எனக்கு என்ன இல்லை, எந்த உரிமையும் இல்லை ஆண்டவரே, நீர் எல்லாரையும் நேசிக்கிற தேவன், இந்த உணர்வை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமா? ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் எல்லாரையும் நேசிக்கிற தேவன் நீர். அதற்காகத்தான் எங்களுக்கு சில கட்டளைகளையும் சில செய்ய வேண்டிய காரியங்களையும் சொல்லி இதை செய் என்று சொல்லுகிற தேவன். ஆனால் அநேக நேரங்களிலே உம்முடைய அந்த நோக்கத்தை நாங்கள் அறியாதவர்களாக, நீங்கள் சொன்னதுபடி நான் ஏன் செய்யணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் யோசிக்கிறோம். அநேக நேரங்களில் இந்த ஆபிரகாமை போல கீழ்ப்படிதல் எங்களுக்கு இல்லாமல் இருக்குது. அநேக நேரங்களில் இந்த நோவாவை போல கீழ்ப்படிதல் எங்களுக்கு இல்லாமல் இருக்குது. அநேக நேரங்களிலே இயேசுவாகிய நீர் பிதாவுக்கு எப்படி கீழ்ப்படிந்தீரோ அந்த மாதிரி கீழ்ப்படிதல் எங்களுக்கு இல்லாமல் இருக்குது. இன்றைக்கி நாங்கள் அன்கண்டிஷனலாக அந்த கீழ்ப்படிதலுக்கு நேராக வர உதவி செய்யும். நீர் எல்லாரையும் நேசிக்கிறீர், எல்லாருக்காகவும் பரிதபப்படுகிறீர் என்று சொல்லி நாங்கள் புரிந்து கொள்ளும் அந்த உணர்வை தாரும். நாங்கள் எல்லாரையும் நேசிக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தாரும். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உண்மையிலே வளர நீர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரம தகப்பனே. ஆமேன்.